முஸ்லிம்கள் என்றால் இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் மூட பழக்க வழக்கம். அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் சகுனம் பார்த்து எடுத்து வைக்கிறான். அது போக அவனுக்கு எங்கு திரும்பினாலும் பயம். பேயாக இருக்குமோ, பிசாசாக இருக்குமோ, ஆவியாக இருக்குமோ. பக்கத்து வீட்டுல எவனா ஒருத்தன் மௌத்தா போனா ஒரு வாரம் பூரா இவன் முழிச்சிருப்பான். எதுக்கு? அவர்கள் திரும்ப வந்து ஏதாவது நம்ம மேல சேர்ந்துருவாங்களோன்னு. எங்க ஊர்களில் எல்லாம் மவுத்தை அடைக்கிட்டு போகும்போது, மவுத்தை கொண்டு போகும்போது பின்னாடி அப்படியே கடுகு தொலைச்சுக்கிட்டே போவாங்க எங்க ஊர்ல. எனக்கு இது கொஞ்ச நாளா எதுக்குன்றே தெரியாம இருந்து தொலைச்சுவனை கூப்பிட்டு ஒரு நாள் கேட்டேன், ஏப்பா பின்னாடி காசை கொடுத்து கடுகு மனிதனுடைய உணவுக்குள்ள ஒரு பொருளை கொண்டு ரோட்ல தொலைச்சிட்டு போயாப்பா, என்னப்பா செய்றீங்கன்னு கேட்கும்போது அஜிரத்து சொன்னாரு, அந்த ஆவி திரும்ப மேல வரும்போது இந்த கடுகு எல்லாம் ஒவ்வொன்னா பொறுக்கிட்டு தான் திரும்ப நம்ம வீட்டுக்கே வரணும். அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், அதுக்குள்ள நம்ம தான் போயிடலாம் இல்லையா? ஆவி திரும்ப வராம இருக்கிறதுக்கு இந்த கடுகு தொலைச்சிட்டு போவாங்க எங்க ஊர்ல எல்லாம். இப்படி இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில மூட பழக்க வழக்கம் சொல்லி மாளாது. ஜனாசாவை கொண்டு போய் பள்ளியில வச்சு தொழுக முடிஞ்சோன்னா ரொட்டி கொடுக்கிற பழக்கம் உங்க ஊர்ல உண்டா? எங்க ஊர்ல உண்டு. எதுக்குன்னு கேட்டா, அவனை கபர்ல கொண்டு வைக்கும்போது பாம்பு கொத்தும் இல்லையா, கொத்த வர்ற பாம்பை தடுக்கிறதுக்கு ரொட்டி. இவன் முடிவு பண்ணிட்டான், நம்மால் தொழுகவே இல்லை, கபர்ல போனா அவனுக்கு அடி தரும் அடி கிடைக்கத்தான் போகுது. பாம்பாயிட்டும் சுத்தியில் ஆயிட்டும் பல்வேறு கொடுமை அவனுக்கு நடக்கத்தான் போகுது. குறைஞ்சபட்சம் ரொட்டியாவது கொடுத்து கொத்துற பாம்பில் இருந்தாவது அவனை தடுப்பு மேல இவன் முடிவு பண்ணிட்ட மாதிரி தெரியுது. அதனால எந்த ஜனாசா போனாலும் ரொட்டி கொடுக்கிற பழக்கம் எங்க ஊர்ல. இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் மூட பழக்க வழக்கத்தை பட்டியல் போறதா இருந்தா வருஷ கணக்கா இஸ்லாமிய சமூக மக்களுடைய மூட பழக்க வழக்கத்திற்கு நாம் பட்டியல் போடணும் அன்பார்ந்த சோர்களே. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட காரண காரியங்களை தடுத்தார்கள்.